1999 ஒரு தக்காளி சோறோட விலை 5 ரூபா. அதே 2024 அதே தக்காளி சோறோட விலை 35 ரூபா. ஆனா 1999 2 தொகுதி தனி தொகுதி, 2024 அதே 2 தொகுதி தனி தொகுதி. இப்ப டார்ச் லைட் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. உள்ள இருக்க பேட்டரி பூராமே டிஎம்கே கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இது 39 தொகுதியும் டார்ச் லைட் ஒதுக்கி இருக்காங்க. இந்த 39 தொகுதியிலயும் போய் எல்லாத்துக்கும் லைட் அடிங்க. கனிகே நவாஸ் தான் ஏற்கனவே ராமநாதபுரத்துல எம்பியா இருக்காரு. அவரையே திருப்பி வேட்பாளர் அறிமுகம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா கடைசியா ஓட்டு கேட்க வந்தப்ப 2019 அவரை பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் மக்கள் திருப்பி அவரை பாக்குறாங்க. மூஞ்சி மறந்து போயிருக்கும்ல. இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சியில ரொம்ப விவரமா சீட்டு கேட்டு வாங்கின மனுஷன் இவராதான் இருப்பாரு. ஏன்னா வியாபாரமே அதாவது ஓட்டத்தக்காளி காங்கிரஸை வச்சு இவர் 9 சீட்டு வாங்கியிருக்காரு. வழக்கம் போல உனக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வடிவேல் பாணியில ஆளுக்கு 50 ரூபா பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுக வெளியே அனுப்பி விட்டுருக்காங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னடா கையில பேப்பரோட வந்திருக்கானு பாக்குறீங்களா? திமுக கொஞ்ச நாளாவே அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுங்கிற பேர்ல ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த காமெடி ஷோ சம்பந்தமான பேப்பர்ஸ் தான் இது எல்லாமே. எந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, அதை எப்படி ஒதுக்குனாங்க அப்படிங்கறதான் நம்ம இங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மங்களகரமா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஆரம்பிப்போம். இவர் கேட்டு போனது 4 தொகுதி, அதாவது 3 தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் கேட்டு போனாங்க. தம்பி அவ்வளவு தர முடியாது, 2 தனி தொகுதி வழக்கம் போல அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்கு. இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1999 ஒரு தக்காளி சோறோட விலை 5 ரூபா. அதே 2024 அதே தக்காளி சோறோட விலை 35 ரூபா. ஆனா 1999 2 தொகுதி தனி தொகுதி, 2009 2 தொகுதி தனி தொகுதி, 2014 2 தொகுதி தனி தொகுதி, 2019 2 தொகுதி தனி தொகுதி, 2024 அதே 2 தொகுதி தனி தொகுதி தான் கொடுத்து தம்பி இப்ப வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தையும் விழுப்புரத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. திருமாவளவன வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்பா நசுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, அமுக்கிட்டாங்க இனிமேட்டு பேசக்கூடாது, போய் தொகுதியில வேலை பார்க்குற வழி பாருங்கன்னு சொல்லி தொண்டர்கள் கிட்ட சொல்லி அனுப்பி விட்டாரு. ஆக நீங்க எவ்வளவு குட்டிக்காரன் அடிச்சாலும் எப்படியாப்பட்ட பொதுக்கூட்டம் போட்டாலும் திருமாவளவனுக்கும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது இந்த 2 தொகுதிகள் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது மக்கள் நீதி மையம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதி கேட்டு போனாங்க, அவங்களுக்கே 2 தான் கொடுத்தாங்க. இவர் கேட்டு போனதே ஒரே ஒரு தொகுதி தான். தம்பி உங்களுக்கு தொகுதியெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கருணாநிதி அவர்கள் பேசுற மாதிரியும், அந்த டிவி தூக்கி அடிச்சு உடைக்கிற மாதிரியும், வாரிசு அரசியலை எதிர்த்து இவர் அரசியலுக்கு வந்த மாதிரியும் தான் பில்டப் கொடுத்து அரசியலுக்கு வந்தாரு. இவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பேசும்போதே கூட யாரெல்லாம் இந்த கூட்டணி எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க கதவு திறந்துருக்குது, யாரா இருந்தாலும் வெளியே போங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் கமலஹாசனே அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப டார்ச் லைட் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. உள்ள இருக்க பேட்டரி பூராமே டிஎம்கே கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இவர்கிட்ட உள்ள போய் கேட்டு போகும்போது அவருக்கு எந்த தொகுதியும் தர முடியாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தெளிவா சொல்லிருச்சு. வெளியில அதுக்குள்ள அந்த கட்சியில இன்னொரு 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில பேசிக்கிட்டது என்னன்னா, டார்ச் லைட்டுக்கு தொகுதி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியில பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கமலஹாசன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 39 தொகுதியும் டார்ச் லைட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இந்த 39 தொகுதியிலயும் போய் எல்லாத்துக்கும் லைட் அடிங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டலை கொடுத்து திரு கமலஹாசன் அவர்கள் வழி அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2025 மக்கள் நீதி மையத்துக்கு, அதாவது கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி தரோம் அப்படின்னு சொல்லியும் திமுக சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மக்கள் நீதி மையத்துல இருந்து முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் திமுக உருவிட்டாங்க. இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களையும் உருவிட்டா மக்கள் நீதி மையத்துல கமலஹாசன் மட்டும் தனியா இருப்பாரு. அவரை திமுகவினுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடரா கொண்டு அவரை நேரடியா மாநிலங்களவைக்கு திமுகவின் சார்பாக அனுப்புறதுக்கு உண்டான வேலைகள்ல தான் திமுக அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஏன்னா சிறந்த ஒரு நடிகராக இருந்து மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரான ஒரு அரசியல்வாதிகளை பல பேரை தமிழகமும் சந்திச்சிருக்கு, இந்த நாடும் சந்திச்சிருக்கு. அந்த வரிசையில கமலஹாசன் இவ்வளவு சீக்கிரம் இடம் பிடிப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அந்த வரிசையில் இடம் பிடிச்சிட்டாரு. சோ மக்கள் நீதி மையத்துக்கு எண்ட் ஆஃப் அன் எரா, எண்ட் ஆஃப் அன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி நீங்க 2025 நீங்க கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இது மக்கள் நீதி மையத்தினுடைய கதை.
அடுத்து நம்ம கூட்டணி கட்சியில பார்க்க போறது வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதாவது எதுக்கு இவங்க நேரடியா அவங்க போனாங்கன்னே தெரியல. வழக்கம் போல போன் பண்ணி கேட்டு, ஆனா இந்த ஒரே தொகுதி தானே, அதே தொகுதியிலே நாங்க ஆள் நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதே தொகுதியில ராமநாதபுரத்துல திருப்பவும் கனிகே நவாஸ் அவரையே திருப்பி நிறுத்துறதாகவும் அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. இவங்களுக்கு தொகுதி ஒதுக்கினதெல்லாம் கூட விஷயம் இல்ல. தொகுதி ஒதுக்கினதுக்கு அப்புறம் இவங்க இன்னொரு வேலை பார்த்திருக்காங்க. அதாவது வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஐயோ, இதை தலையில அடிச்சுக்காத கூட. ஏன்னா இந்த நபர் தான் கனிகே நவாஸ் தான் ஏற்கனவே ராமநாதபுரத்துல எம்பியா இருக்காரு. அவரையே திருப்பி வேட்பாளர் அறிமுகம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா கடைசியா ஓட்டு கேட்க வந்தப்ப 2019 அவரை பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் மக்கள் திருப்பி அவரை பாக்குறாங்க. மூஞ்சி மறந்து போயிருக்கும்ல. அதனால திரும்பவும் அவரை கூட்டிட்டு வந்து இவர் தான் அவங்க வேட்பாளர், மறுபடியும் இவரை நீங்க ஆதரிங்க, அவர் போய் டெல்லியில உட்காந்து மிச்சர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் வேட்பாளர் அறிமுகம்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கதை இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காங்கிரஸ். அதாவது இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சியிலேயே ரொம்ப பலமான கட்சி அப்படின்னு சொல்லி மக்களால சொல்லப்படுறதா சொல்லி அவங்களே சொல்லிக்கிற ஒரு கட்சி. இதுல என்னன்னா, இந்த புதுசா வந்திருக்கு இந்த செல்வ பெருந்தகை, இந்த மாநில தலைவராக காங்கிரசுக்கு பொறுப்பேற்று இருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப விவரமான மனுஷன். இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சியில ரொம்ப விவரமா சீட்டு கேட்டு வாங்கின மனுஷன் இவராதான் இருப்பாரு. ஏன்னா வியாபாரமே ஆகாது ஓட்டத்தக்காளி காங்கிரஸை வச்சு இவர் 9 சீட்டு வாங்கியிருக்காரு. இந்த 9 சீட்டும் பாத்தீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சுட்டாங்க 9 சீட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உண்மையிலேயே தோணுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, காங்கிரஸ் எங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. எங்கடா காங்கிரஸ் அங்க போயிருவாங்களோ, நமக்கு ஐஎன்டிஏ கூட்டணியும் நம்ம கையை விட்டு போயிருமோங்கிற ஒரு எண்ணத்திலயோ என்னமோ திமுக வந்து அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த இண்டி கூட்டணியில வேற இருக்கோங்கிறத ஒரு மனசுல வச்சுக்கிட்டு நியாயமான முறையில 9 சீட்டு கொடுத்திருக்காங்க. இந்த காங்கிரஸ் வந்து இன்னும் கூட தமிழகத்துல இந்த ஆக்சிஜனை வந்து மூக்குல வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது வந்து திமுகவினுடைய ஆக்சிஜன் தான் மூக்குல வச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆக்சிஜன் மாஸ்க ரிமூவ் பண்றாங்களோ அந்த நேரம் காங்கிரஸ் வந்து தமிழகத்தை விட்டு காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு உண்டான ஒரு நடவடிக்கை தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 9 தொகுதிகளிலையும் காங்கிரஸ் எப்படி வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கறத காலம் தான் பதில் சொல்லணும். சோ காங்கிரஸினுடைய கதை இதுதான். அடுத்த கூட்டணி கட்சியில நம்ம பார்க்க போறது வந்து மதிமுக. இந்த திமுகவுல இருந்து திரு வைகோ அவர்கள் வெளியே வரும்போது அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து வாரிசு அரசியல் நிறைய நடக்குது, திமுகல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை காரணமா காட்டி வைகோ அவர்கள் வெளியே வந்தாரு. வெளியே வரும்போது இவருக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இருந்தது. ஆனா இருந்தாலும் அங்க இருந்து இங்க தாவறது, இங்க இருந்து அங்க தாவறது அப்படின்னு சொல்லி தனக்கு உண்டான ஒரு பேரையே கெடுத்துக்கிட்டாரு. எந்த ஒரு நோக்கத்துக்காக வெளியே வந்தாரோ அதே நோக்கத்தை வந்து இவர் திருப்பி மதிமுக புகுத்துறதுதான் இதுல ஒரு வேடிக்கையான விஷயம். ஏன்னா இப்ப திமுக வந்து மதிமுக ஒதுக்கி இருக்கிறது வந்து ஒரே ஒரு சீட்டு. அதுல வந்து தன்னுடைய பையன் துரை வைகோ நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வைகோ அண்ணன் எந்த வண்டியில ஏறாரோ அது உருப்படாது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையா இருந்தா கூட இந்த முறை திமுக என்ன ஆக போகுது அப்படிங்கறது வந்து வைகோ அண்ணனுடைய ஜாதக கட்டம் வந்து முடிவு பண்ணோம், அவருடைய வாய்ஸ் நல்லா முடிவு பண்ணோம் அப்படிங்கறத நல்லா பார்க்கலாம். இதுதான் மதிமுகவினுடைய கதை. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதாவது இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து அவங்கவுங்க தனித்தனியா சீட்டு பேரத்துக்கு போயிருந்தாங்க. இல்ல விஷயம் என்னன்னா, இந்தாப்பா வழக்கம் போல உங்களுக்கு உனக்கு 2 அப்படிங்கிற மாதிரி வடிவேல் பாணியில ஆளுக்கு 50 ரூபா பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுக வந்து வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. இதுல வெளியே அனுப்புனது கூட விஷயம் இல்ல, அவங்களும் ஹாப்பியா தான் 2 சீட்டு பரவாயில்ல கிடைச்சது, நம்ம கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே அவர்களுடைய தொண்டர்கள்லாம் நின்று தலைவரை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 அப்படின்னா அட தொகுதி விட்டு தள்ளுங்க தலைவரை, பெட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு கம்யூனிஸ்டுடைய நிலைமை வந்து அங்க ரொம்ப மாறி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழகமே கூட கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரசினுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டையை உடைச்சது வந்து திமுக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம். அந்த ஒரு விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு திமுகவிடமே போய் ஒரு 2 சீட்டுக்காக நம்ம ஒரு நாள் முழுக்க காத்து கடந்து அந்த 2 சீட்டை வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலே மனசு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அந்த யதார்த்தத்தை நம்ம உணர்ந்த வேண்டிய சூழ்நிலை தான் இது. சோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைமை இதுதான். இப்ப கடைசியா பார்க்க போற கூட்டணி கட்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொங்கு மக்கள் தேச கட்சி. இது வந்து திரு ஈஸ்வரன் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் நேரா போய் உட்காந்து பேசி அந்த விவாதத்துல கலந்துகிட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்குன மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. போன் பண்ணி கேட்டிருப்பாரு, ஆனா இந்த மாதிரி தொகுதி பங்கீடு சம்பந்தமா உங்ககிட்ட பேச வரணும் அப்படின்னு சொல்லும் போது அதையாப்பா வந்து ஓனார்த்தி வீன் பண்ணிட்டு ஏனார்த்தி வீன் பண்ணிட்டு அந்த ஒரு சீட்டு தானப்பா நின்றுட்டு போப்பா, அந்த கொங்கு ஏரியால நீயே நின்றுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி திமுக ஒதுக்குனதாக தான் எங்களுக்கு தெரியுது. சோ அப்படி வாங்கின சீட்டு தான் அண்ணனுக்கு. அண்ணன் எப்படி ஜெயிக்க போறாரு அப்படிங்கறது வந்து கொங்கு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. சரி, அதையும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.
அதே நேரத்துல வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் நின்னது போக மீதி இருக்கு 21 சீட்ல நிக்க போறாங்க. இந்த 21 சீட்ல ஏற்கனவே அடிப்பிடி குடிமிப்பிடி சண்டையெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என் பையனுக்கு தான் சீட்டு தரணும், என் மச்சானுக்கு தான் சீட்டு தரணும், என் ஒண்ணு வீட்டு குழந்தையாக்கு தான் சீட்டு தரணும், என் தங்கச்சிக்கு தான் சீட்டு தரணும்னு நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் மீறி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 40 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலையும் எப்படி நிக்க போறாங்க, எப்படி வெல்ல போறாங்க அப்படிங்கறத காலம் தான் பதில் சொல்லணும். சோ இந்த தொகுதி பங்கீடுங்கிற பேர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மிகப்பெரிய ஒரு காமெடி ஷோனுடைய எண்டு கதை இதுதான். இதனுடைய ரிசல்ட் என்ன, இந்த படம் பிளாப்பா இல்ல ஹிட்டா அப்படிங்கறது வந்து மக்கள் தேர்தலையும் வாக்குகளையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். நல்லதே நடக்கும்.